Students, welcome to Blue Star High Secondary School. This is your 10th standard biology class. Today we are going to talk about the unit number 22. The lesson topic is environmental management. Here environment which mean in our surroundings. Okay, here a management which mean they are having a huge number of resources in the environment. We want to manage in the proper way. Okay, so that is the what environmental management. So first thing in this lesson they are given some of the topics. So topic in this lesson, first one is the introduction. As it is what they are in a previous lesson, they are just given an introduction about that a lesson. No, what are the things are present in that, what are the important for that topics, that is a lesson. They are given an introduction part. Same like that in this lesson also they are given an introduction. They are given an importance about the environment. And next one, conservation and judicious use of resources. Here a conservation. What they say a conservation? Environmental is a common thing. இல்லையா? தென் ஆகும், இட் மே பி ரினியூவபிளாக இருக்கும், சிலது நான் ரினியூவபிளாக இருக்கும். அப்போது ரினியூவபிளாக இருக்கிறத கன்சர்வ் பண்ணிட்டேன்னா திரும்ப என்ன பண்ணிடும், ரீடைன் ஆகிடும். அப்படி இல்லைட்டாக்கா நான் ரினியூவபிள் திங்ஸை என்ன பண்ணி ஆகணும், கன்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அப்படி கன்சர்வ் பண்ணலாம் அது என்ன ஆகிடும், இட் மே பி இண்டட் அட் தி சம் பீரியட் ஆஃப் டைம். For that reason they are used in a conservation method. And judicious usesனா பயனுள்ள வகையில் அது என்ன பண்ணணுமா, யூஸ் பண்ணணுமா. ஓகேம்மா, வாட் ஆர் தி திங்ஸ்? ரிசோர்ஸஸ், என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது, சோலார் ரிசோர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் பி தர். ஓகே, அண்ட் ஹியர் அ ஃபாரஸ்ட் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல்லே மேஜர் திங்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஹியர் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன். would they are given வைல்ட் லைஃப் அண்ட் conservation. Wildlife which mean they are having a plant and animal in the forest. Okay va, so that is the what wildlife conservation. Na பாதுகாக்கிறது. Here a soil erosion na it may be deforestation ஆயிடுச்சுனா என்ன பண்ணும், due to the high rain and flood வந்தாக்கா என்ன ஆகிடும், சாயில் எரோட் ஆகிட்டு போயிடும். அப்போது அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் தி வாட் சாயில் எரோஷன். ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a renewable and non-renewable energy resources. Renewable and renewable which mean திரும்ப ரீடைன் பண்ணுற எனர்ஜிஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, தட் இஸ் அ ரினியூவபிள், மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரினியூவபிள் தான். ஓகேம்மா, நெக்ஸ்ட் நான் ரினியூவபிள், சில அயர்ன்ஸ், மினரல்ஸ், பெட்ரோலியம், கோல், இது எல்லாமே என்னது, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a நான் கன்வென்ஷனல் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ். நான் கன்வென்ஷனல் திரும்ப ரீடைன் பண்ண முடியாத எனர்ஜிக்கு பதிலாக வேறு என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம், தட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வாட்டர் இஸ் அன் எனர்ஜி ரிசோர்ஸ் இல்லையா என்விரான்மெண்டலில். அப்போது ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஃப்யூச்சர் யூஸ்க்காக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்சோ இந்த கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தானே. வாட்டர்லேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்னு இருக்குது. ஓகேம்மா, விண்டுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சிந்தசைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் தி வாட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்டஸ். என்னென்ன எலக்ட்ரானிக் வேஸ்டஸ்னால் நான் யூஸபிள் அவுடேட்டட் திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம், அது எல்லாமே வேஸ்ட்டு தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் சீவேஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் ஹியர் சீவேஜ் அப்படின்னா this kind of here a sewage which mean water wastes இருக்கு இல்லையா, அன்ட்ரீட்டடான ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாத அன்ட்ரீட்டடான வாட்டர் வேஸ்ட் எல்லாமே சீவேஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா நம்ம யூஸ்வலாக ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டஸ் இருக்குது, சாலிட் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் பீல்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும். ஓகே, அது எல்லாமே தேர் கம்ஸ் அண்டர் தட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் டாபிக்ஸ் ஆர் present in this environmental management. Here first one is they are given a introduction. Okay, in this introduction, first thing, environmental management deals with the different aspects of environment. Okay, environmental management என்ன deals பண்ணுதா, the different aspects of environment. Different aspects of environment they are given a structure, function, quality and maintenance, including the conservation of living and non-living components. Here structure, function. Structure and function in a forest area na they are having some particular
ஏரியா ஃபார் தட் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்க்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. அப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும், சாயிலை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ரெயினுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், கார்பனை கன்சியூம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ தேர் ஹேவிங் சம் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ்னாலே we are gain some more than things from that forest. Okay, so that is the quality maintenance of both living and non-living. Okay, and here everything that come from the nature has some utility for a man. ஓகேவா, எல்லாமே எங்கேருந்து வருதா, நேச்சர்கிட்ட இருந்து வருது. சில யூட்டிலைசேஷன் நம்ம ஹியூமனுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம். பட் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள் பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் அப்ராப்ரியேட்டட் டெக்னாலஜி. இந்த யூட்டிலைசேஷன் எப்போ பாசிபிளாக இருக்குன்னா, அந்த ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் ஹியர் a type of resources. என்ன கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். ரினியூவபிள் which mean they are again retained there in a shortened period of time. ஓகேவா, ஷார்டன் பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ண முடியும், அதை ரினியூ பண்ண முடியும். தட் இஸ் தி ரினியூவபிள். நான் ரினியூவபிள்னா சில ரிசோர்ஸஸை ரினியூ பண்ண முடியாது. ஓகேவா, தட் இஸ் தி வாட் நான் ரினியூவபிள். இட் மே டேக்கன் அ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆல்சோ. தட் இஸ் தி வாட் நான் ரினியூவபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரினியூவபிள். Here resources can be renewed simultaneously along the exploitation. ஸோ ரிசோர்ஸஸை ரினியூ பண்ணுறாங்களாம் எப்போ, அட் த டைம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கச்சே சைமல்டேனியஸாக அதையும் ரினியூ பண்ணுறாங்க. Okay, here they are given us some resources: forest, crop, wildlife, groundwater, wind and solar energy. So these are all the things we are used in a continuous for the day-to-day life. At the same time, they are renewed in that simultaneously also. Okay, here they can maintain themselves by the natural recycling or can be replenished by proper management. இது என்னவா ஆகுமா, நேச்சுரலாகவே அதை வந்து ரினியூ பண்ணிக்குமா, அப்படி இல்லைன்னா ரெப்ளேஷ்மெண்ட்னா திரும்ப கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க, ரீஃபில்டு பண்ணுற மாதிரி ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் மூலிமா ரீஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் தி வாட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி நான் ரினியூவபிள். நான் ரினியூவபிள்னா தே ஆர் நாட் ரினியூவ்டு பை தெம் செல்ஃப். அதை ரினியூ பண்ண முடியாது. அப்படி ரினியூ பண்ணோன்னா தே வாண்ட் டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். Okay, here first one, non-renewable resources cannot be recycled, can get exhausted by the unlimited and continuous uses. ஓகேவா, இது எக்ஸாஸ்டட்னா தீர்ந்து போகக்கூடிய, அப்படிதான் எக்ஸாஸ்டட்னு சொல்லுவாங்கடா. ஓகேம்மா, அன்லிமிட்டட் அண்ட் கண்டினியூஸ் யூஸ். இது எப்போ தீர்ந்து போகும்னா அன்லிமிட்டடாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தீர்ந்து போகும்னு சொல்கிறாங்க. ஹியர் மினரல் ஓஸ், கோல் அண்ட் பெட்ரோலியம். தாதுக்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது கோல் we know that இல்லை பர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்களே. அண்ட் பெட்ரோலியம் தெரியும். ஓகேம்மா, ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் ரிசோர்ஸஸ் ஆர் கெட் exhausted. Okay, they cannot be recycled easily. This could lead to situation where non-renewable resources may come to an end after the certain period of time. Okay, இது என்ன பண்ண முடியுமா, அதனால் ரீட்டைன் பண்ண முடியாது. அதனால் இந்த ரிசோர்ஸஸ் என்ன ஆகும், they end in a certain period of time. Okay, so these are all the these are all the some types of resources. And next one here, last one, they are given a non-renewable resources, continuous increasing the population caused by the increased demand of resources. ஓகேவா, கண்டினியூஸாக இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸோடைய டிமாண்டு என்ன ஆகும், அதிகமாகிட்டே போகும். தேர்ஃபோர் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேக் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. அதனால தான் என்ன பண்ணணுமா, இந்த நேச்சுரலை கன்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா, நேச்சர் ஏன் கன்சர்வ் பண்ணணும்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அப்போ தான் அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் ஜெனரேஷன் மட்டுமே அதை பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஃபார் தட் ரீசன் they are done a conservation. Okay, not only that, they are contribute the social and economic development of our country also. Okay, and here they are given a judicious use of resources. Here a conservation, which mean we want to prevent the nature. And judiciousனா யூஸ்ஃபுல்லான வேலைடா. ஓகேவா, உபயோகம் உள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் தி ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் வாட் ரிசோர்ஸஸ், விச் மீன் environmental resources in a page number 315 to 316. Okay, here a natural conservation. Natural resources எந்தெந்த வகையில் கன்சர்வ் பண்ணுறாங்க, எந்த பேசிஸ் பண்ணி கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ஒன் பயாலஜிக்கல் பேசிஸ். பயாலஜிக்கல்னா லிவிங் திங்ஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் தி பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும், தட் இஸ் தி பயாலஜிக்கல். அண்ட் எக்கனாமிக்கல் பேசிஸ்னால் அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி எக்கனாமிக்கலை இம்ப்ரூவ் பண்ணுறது, தட் எக்கனாமிக்கல் பேசிஸாக கன்சர்வ் பண்ணுறது. அண்ட் ரிக்ரியேஷனல் வேல்யூ, ரிக்ரியேஷனல் அந்த பொழுதுபோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிக்ரியேஷனல் வேல்யூஸ்க்காகவும் ஸோ தே ஆர் கன்சர்வ். And these are all the some judicious uses of resources. Here a judicious balance should be maintained between the exploitation and resources and its replenishment. Here judicious balance na நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். what does mean by judicious? பயனுள்ள வகையில் அதை என்ன பண்ணணுமா, மெயின்டைன் பண்ணணும். பிட்வீன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அதை யூஸ் பண்ணதுக்கும் அந்த ரிசோர்ஸஸை, அண்ட் ரெப்பலிஷ்மெண்ட் யூஸ் பண்ண விதத்தில் திரும்ப ரீஃபில் பண்ணணும், தட் இஸ் தி ரெப்பலிஷ்மெண்ட். இந்த ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் of nature and its resources is termed as conservation. இந்த exploitation and replenishment தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, they are given a conservation. They are given a two things. First one, exploitation of resources as same, and next one, replenishment. எவ்வளோ அளவுக்கு they are just using a resources na same thing they want to refill that. Okay, and here next one is the we have to build a sustainable world which should last forever. Okay va, we have to build sustainable world, sustainable-ஆன world, which mean எல்லா விதத்துலையுமே சஸ்டைனபிளாக இருக்கணும். என்விரான்மெண்டல் ரிசோர்ஸை ஓவராக யூஸ் பண்ண அது ஒரு கட்டத்தில் போயிட்டு என்ன ஆகிடும், எண்ட் ஆகிடும். அப்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இல்லாமல் போயிடும். ஓகேவா, அப்போது சஸ்டைனபிள் வேர்ல்டை எல்லா ஜெனரேஷனுக்கும் ப்ரொவைட் பண்ணணும். Some of the way to sustain continuous use of resources are practiced to utilize the energy efficiency, avoid the wastage. ஓகேவா, என்ன பண்ணணுமா, சம் ஆஃப் தி வேவை அடாப்ட் பண்ணணும். இப்போ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ரீஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன வேவோ அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணால் அந்த வேஸ்டேஜ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட்டர், அவாய்ட் தி யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அதர் non-biodegradable material and to take care of the environmental we live. ஓகேவா, வாட்டர் ரிசோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ வாட்டரை கன்சர்வ் பண்ணணும். அவாய்ட் தி யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா என்ன ஆகிடும், ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாக்கா நீ த்ரோ பண்ணனாக்கா என்ன ஆகிடும், சாயில் சர்ஃபேஸில் போயிட்டு அப்படியே செடிமெண்ட் ஆகிடும். சரி ஆகிடுச்சுன்னா அது டீக்ரேடபிள் கிடையாது, அது டேக்கன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போது அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த வாட்டர் பாடிஸையே சுத்தமாக பிளாக் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. சரியா, நாட் ஓன்லி தட் தே ஆர் அஃபெக்ட் தட் குவாலிட்டி ஆஃப் அன் சாயில் ஆல்சோ. ஓகே, அண்ட் அதர் biodegradable material to take care of the environmental we live. And here it is important that we manage and use our resources carefully so as to preserve the future generation. அப்போது இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம இந்த ரிசோர்ஸஸை யாருக்கு ப்ரிசர்வ் பண்ணலாமா, ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்கிறாங்கடா. சரியா, and here a forest and its important. What is the next topic? So that's it for a conservation and judicious use of resources. And next one is the forest and its importance. Okay, a forest or an important component of our environment and or dominated by. இந்த ஃபாரஸ்ட்டோ அதில் என்னென்ன டாமினண்ட்லாம் இருக்குது, அதாவது என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோ ஆர்கானிசம், ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஷ்ரப், கிளைம்பர்ஸ் அண்ட் டென்ஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் என்னன்னு சொல்லுவோம், we just said as a forest. அப்போது what are the importance in that forest? Okay, first one, the forest also contribute to the economic development of the country. Would they say the forest also contribute the economic development? அப்படின்னு பார்த்தோம்னாக்கா we already say na in the previous one, here they are having a flowering plants இருக்குது, shrubs இருக்குது, climbers இருக்குது, dense tree இருக்குது. அப்போது இந்த sources எல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி just they are used in that இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் லெவல் டெவலப் ஆகும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் ஆர் வைட்டல் ஃபார் ஹியூமன் லைஃப். It is a source of wide range of renewable natural resources. Here vital for the human life. Human life ஒரு
ஹியூமன் லைஃப்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்கடா. சோர்சஸ் ஆஃப் வைடு ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் ஒன்ஸ் ட்ரீயை கட் பண்ணால் அங்கே இன்னொரு பிளான்ட் பண்ணணும். ஓகேவா? டீஃபாரஸ்டேஷன்னா அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், ரெயின் வரும் இல்லைங்களா, சாயில் எரோட் ஆகாமல் தடுக்கும். ஓகே, நாட் ஓன்லி தட் ஃபாரஸ்ட் ஆர் கிவன் அ சம் நம்பர் ஆஃப் ஹெர்பல் மெடிசன்ஸை ஹியூமன் லைஃப்க்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது ஹியூமனுக்கு. சரியா? அண்ட் ஹியர் they provide a fodder, fiber and medicines also. Okay, and here a forest are major factor for the environmental concern. The environmental concern la forest ஒரு major factor. Not only the cities in the village மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் தான் மேஜர் காம்பனன்ட் சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அங்கே ஆக்சிஜன் சிந்தசைஸ் ஆகிறதே பார்த்தோம்னாக்கா லார்ஜ் அமௌண்ட்டில் பார்த்தோம்னாக்கா ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான இந்த ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிறதும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்து தான். ஓகேவா? ஸோ தட் தே ஆர் கிவன் அ நேம் ஆஃப் a major factor for the environmental concern. And next one, they act as a carbon sink. What does mean by carbon sink? Carbon sink அப்படின்னா they are just consuming a more number of carbon. அது எலிமினேட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை விடவும் கார்பன் அதிக அளவில் கன்சியூம் பண்ணுமா. ஓகேம்மா, அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பன் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. தி ரெகுலேட் தி கிளைமாட்டிக் கண்டிஷன், இன்க்ரீஸ் தி ரெயின்ஃபால். அப்போது CO2 அது எடுத்துட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் லெவல் என்ன ஆகிடும், இந்த எர்த் சர்ஃபேஸில் ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ ரெயின்ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணும். ரெடியூஸ் தி குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆனாலே குளோபல் வார்மிங் ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் ப்ரிவென்ட் தி நேச்சுரல் ஹசார்ட்ஸ் லைக் ஃப்ளட் அண்டு லேண்ட்ஸ்லைட். ஃப்ளட்னா இந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லேண்ட்ஸ்லைட்னா மண் சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் ப்ரொடெக்ட் தி வைல்ட் லைஃப் அண்ட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் தி கேட்ச்மெண்ட் ஃபார் தி வாட்டர் கன்சர்வேஷன். கேட்ச்மெண்ட்ஸ்னால் நீர்பிடிப்பு பகுதின்னு சொல்லுவாங்கடா. ஓகேவா? கேட்ச்மெண்ட்ஸ் ஃபார் தி வாட்டர் கன்சர்வேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் they also play an important vital role in the maintaining the ecological balance. Okay, ecological balance, ecology, which mean what does mean by ecology? Yes, in this environment they say the flora fauna சொல்லுவாங்களே, that is the ecological balance. Okay, and here next one is the deforestation and its effects. Deforestation and its effect. Deforestation na cutting off on a tree. Okay, அந்த ட்ரீயை கட் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வருது பார்க்கலாமா. Here deforestation is the destruction of large area of forest. This happen for many reasons. ஓகேவா? deforestation என்றது destruction of large area of a forest டிஸ்ட்ராக்ட் பண்ண, அதாவது நேச்சுரல் கண்டிஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேவா? which mean cutting off on a tree. ஓகேவா? இதில் என்னென்ன ரீசன்ஸ்னால அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்க்காக மேபி அந்த ஃபாரஸ்ட்டை அந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷன்னா இந்த மக்கள் தொகை பீப்புள்ஸோடைய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷனால் அங்கே வாழறதுக்கு தேவையான இடம் இல்லாதனால அவங்க ஃபாரஸ்ட்க்கு மூவ் ஆகிறதுனால அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டேம், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக டேம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காகவும் they are just destroy the forest. And next one, roads and building and இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ரோட்ஸ் அண்ட் பில்டிங் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அங்கே இண்டஸ்ட்ரியோ பில்டிங்கோ வந்ததுன்னா அதுக்கு தேவையான வேஸ்ட் தேவை. அப்போது ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அண்ட் ஹியர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஹைட்ரோ விச் மீன் வாட்டர், எலக்ட்ரிக்னா மின்னு சொல்லி தெரியும் இல்லையா, கரண்ட். ஓகேவா? அப்போது வாட்டரை யூஸ் பண்ணி கரண்ட் ஜெனரேட் பண்ணுறது. ஓகேவா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர், நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அது எல்லாமே. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் a mountain and a forest roads. So these are all the some effects of deforestation. Okay, deforestation இந்த reasonsனால நடக்குதுன்னு சொல்றாங்க. And here due to the deforestation it is a threat for economy, quality of the life and the future environment. இது ஒரு த்ரெட்டன் தான். ஓகேமா, டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குன்னா எக்கனாமிக் லெவல்லையும் மேபி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரவங்களுக்கு எக்கனாமிக் லெவல் இதை பேஸ் பண்ணி இருக்கலாம். அப்போ இப்போயே அதிக அளவில் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தே ஓன்ட் யூஸ் இல்லையா. ஸோ தட் எக்கனாமிக்கல் குவாலிட்டி ஆஃப் தி லைஃப் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். India is losing about 1.5 million hectares of forest cover in every year. How many? 1.5 million hectares of forest cover in every year loss ஆகுறாங்க. Okay, so these are all the some deforestation and its effects. Okay, and next one is the effects of deforestation. Okay ma, effects of deforestation. Here deforestation give rise to ecological
ப்ராப்ளம்ஸ் லைக் என்னென்ன ஈக்கலாஜிக்கல் இந்த என்விரான்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஃப்ளட்டு வரும் சரியா, ஃப்ளட்னா வெள்ளம் வரும், டிராஃப்ட் வறட்சி வரும், சாயில் எரோஷன் ஏன்னா ட்ரீயை கட் பண்ண அது ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ தட் ட்ரீயை கட் பண்ணதுனால என்ன ஆகிடும், ஈஸியாக ரெயின் வந்தாலும் அது சாயில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் தி சாயில் எரோஷன். அண்ட் லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், அப்போது ஃபாரஸ்ட்டை அழிக்க அதுக்கு தேவையான இருப்பிடம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது வைல்ட் லைஃப் வந்து அதோடைய லைஃபே லாஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். இந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டில் அது வாழ முடியாதனால அதோடைய ஸ்பீஷியஸே எக்ஸ்டிங்ஷன் ஒரு எண்டோ கண்டிஷனுக்கு போகிற மாதிரி இருக்காங்க. அண்ட் இம்பேலன்ஸ் ஆஃப் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். பயோனா லிவிங்கு, ஜியோனா எர்த்து, கெமிக்கல்லாம் இந்த நைட்ரஜன், ஹைட்ரஜன், இந்த அட்மாஸ்பியரிக் இருக்கு இல்லையா கெமிக்கல்ஸு, அது எல்லாமே கம்பைன் ஆனதான ஒரு என்விரான்மெண்ட். அப்போது அந்த கெமிக்கல் சைக்கிள்லேயே ஒரு டேமேஜ் வரும். அண்ட் ஹியர் ஆல்டர்னேஷன் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன் அண்ட் deforestation. Okay, so these are all the some effects of deforestation. இது என்னென்ன ரீசன்ஸ்னால வருது deforestation, இது என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து deforestation. Okay, and next one is the conservation of forest. ஃபாரஸ்டோட கன்சர்வேஷன் எப்படி இருக்கும். Here India has an area of 752.3 lakh hectares classified as a reserved forest and 215.1 lakh hectares are protected forest. Okay, reserved for a forest, protected forest. இது just noted down in your observation. They may ask in a 1 marks. And next one, the important measures are taken for the conservation of forest as follow. இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் என்னென்னலாம் எடுத்துக்கிறாங்க இதுக்குன்னா இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அஃபாரசேஷன்னா பிளான்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண இடத்துல வேறு ஒரு பிளான்ட்டை பிளான்டிங் பண்ணுறது தான் அஃபாரசேஷன். ஓகே, அண்ட் program, social forestry program, which mean they are using of a local area in available land in the near to the forest. ஓகே, அப்படி யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், அவங்க எக்ஸஸாக அந்த ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸை குறைக்கலாம். சரியாடா, அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் ஹுட்டுக்காகவோ டிம்பருக்காகவோ யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃபாரஸ்ட் ஏரியாவை, அதை என்ன பண்ணலாம் அந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் மூலயமா ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ்னா ஒரு சட்டம் கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரீஸாக இருக்குன்னா they are just consuming a more number of trees compared to the others. ஓகேவா, for that reason they are invited some laws to conserve the forest. Okay, let me see that one by one. The first one is the afforestation. What is the first one? Afforestation, which mean a planting of the tree. Okay, here activity for afforestation program. Here Van Mahostov. Here include a planting and a production of tree with the multiple uses which help in restoration of green cover. What they say? Activity of deforestation, activity of afforestation, which mean a planting of the tree. Okay, அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கனெக்ட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணலாம், ஒரு கட் பண்ண ட்ரீ அந்த இடத்துல வேறு ஒரு ட்ரீயை என்ன பண்ணலாம் பிளான்டிங் பண்ணலாம். அது மூலயமா என்ன பண்ணலாம் இந்த ட்ரீஸோடைய பாப்புலேஷனை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேம்மா, அந்த மல்டிப்ளை பண்ணால் ஜஸ்ட் ஹெல்ப் டு ரீஸ்டோரேஷன், ஏற்றி காலியான இடத்துல ரீஸ்டோரேஷன் பண்ணுற மாதிரி க்ரீன் கவரை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறாங்கடா. அண்ட் ஹியர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ட்ரீ ஷுட் பி கர்டைல்னா நிறுத்தப்படுறது, தடுக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குறைக்கப்படுறது, அதான் கர்டைல்னு சொல்லுவாங்க. இப்படி அஃபாரசேஷன் பண்ணுறது மூலயமா டிஸ்ட்ரக்ஷன் பண்ண ட்ரீஸை குறைக்க முடியும். ஏன்னா நம்ம திரும்ப என்ன பண்ணியாச்சு பிளான்டிங் பண்ணியாச்சு அந்த இடத்துல. ஓகே, தட் இஸ் தி வாட் அஃபாரசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி சோஷியல் ஃபாரஸ்ட்ரி program. Okay, a social forestry program na it should be undertaken on a larger scale with the active participation of the public and utilization of the common land to produce the firewood, fodder and timber for the benefit of the rural community. இந்த rural community peoplesலாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி availability of lands இருக்கு இல்லையா அதை லார்ஜ் ஸ்கேல் அண்டர்டேக்கன் பண்ணி வுட்டுக்காகவோ ஃபயர்வுட்டுக்காகவோ ஃபுட்டருக்காகவோ டிம்பருக்காகவோ அந்த மாதிரி திங்ஸை யூஸ் பண்ணிட்டுனாக்கா ஜஸ்ட் தேர் ரிலீவ் தி ப்ரெஷர் ஆன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் சேஃப் கார்டிங் தி ஃபியூச்சர் ட்ரபிள்ஸில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்போ காஞ்ச மரம்லாம் என்ன பண்ணணும், மேபி அது வந்து ஒரு காசஸாக கூட நேச்சுரல் ஹசார்ட்ஸ்க்கு வழியாக கூட இருக்கும். மேபி அது ஃபயர் இருக்கு இல்லையா ஃபாரஸ்ட் ஃபயர் கூட அது
மேபி காசஸாக இருக்கலாம், ஒரு ரீசன்ஸாக இருக்கலாம். அப்படி இந்த ட்ரைபல் பீப்புளை வச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய பேசிக் எக்கனாமிக்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்போது ஃப்யூச்சர் ப்ரெஷர்லேருந்து ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லா. ஓகே, ஹியர் அடாப்டேஷன் ஸ்டாக்மெண்ட் லா, ஸ்டாக்மெண்ட்னா ஒரு நிலையான, ஸ்டாக்மெண்ட் லா அண்ட் பாலிசிஸ் டு கன்சர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் தி ஃபாரஸ்ட் த்ரூ a national forest policy in 1952 to 1988. Okay ma, this is the one law. And next one, Forest Conservation Act is 1980. They may ask in a 1 mark. Okay, just note it down in your class note. Okay student, thank you. So we are completed today class. I hope you have to understand to that. Just copy this 1 marks. I say na, this is an important things. Just copy that only in your class note. And here we have seen the conservation of forest, afforestation, social forestry program, forest conservation through law. This is your homework, and here just write this point in your class note. Okay student, thank you. We'll see the remaining topic for our next class. Thank you.